இவ்வளவு நாளும் நம்ம மோனாலிசா ஓவியத்துல பார்த்த பொண்ணு நிஜமா ஒரு பொண்ணே கிடையாதுங்க. அப்போ அவங்க யாரு, இந்த ஓவியத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியம் என்ன, சர்ச்சைகள் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மோனாலிசா ஓவியம் 500 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருடங்கள் கஷ்டப்பட்டு வரையப்பட்ட ஓவியம் தான் இந்த மோனாலிசா ஓவியம். அது மட்டும் இல்லாம இது சாதாரண ஓவியத்தையும் தாண்டி இந்த ஓவியத்துல நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கதாகவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஓவியத்துல என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஓவியத்தை வரைஞ்ச ஓவியரை பத்தி பார்த்துடலாம். லியோனார்டோ டா வின்சி அப்படின்ற ஓவியர் தான் இந்த மோனாலிசா ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. இவரு ஓவியர் மட்டும் இல்லாம மனித உடல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தாவரங்கள், உயிரினங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ற ஒரு விஞ்ஞானியா இருந்திருக்காரு. அதுவும் இப்ப இருக்க விஞ்ஞானிகளையும் தாண்டி ஒரு படி மேலிருந்த விஞ்ஞானியா தான் அப்போ அவரு இருந்திருக்காரு. இப்படி இவர் ஆராய்ச்சி பண்ண தன்னுடைய குறிப்புகளை ஓவியம் மூலமாக எதிர்கால சந்ததியினருக்கு தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. அவர் தெரிவிச்ச கருத்துக்கள் தான் இப்போ இருக்க விஞ்ஞானிகளும் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட டா வின்சியோட 2 ஓவியங்கள் ரொம்பவே வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு ஓவியம் தான் இந்த மோனாலிசா ஓவியம். இந்த மோனாலிசா ஓவியம் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு ரீதியா பேசப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோனார்டோ டா வின்சி காலத்துல இருந்த ஓவியர்கள் சைடு ஆங்கிள் போட்டோஸ் மட்டும்தான் அப்போ அவங்க காலத்துல வரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முதல்ல லியோனார்டோ டா வின்சி தான் ஒரு மனிதருடைய முழு போட்டோவையும் வரையறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் வரைஞ்ச ஒரு போட்டோ தான் மோனாலிசா போட்டோ. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு அந்த படத்தை வரைஞ்சதோட சரி, அந்த படத்துல இருந்த பெண்மணி, அதாவது அந்த மோனாலிசா யாரு அப்படின்றத அவர் எங்கேயுமே யாருக்குமே குறிப்பிடவே இல்லை. இதனாலதான் அந்த பொண்ணு யாரு அப்படின்ற கேள்வி காலங்காலமா இன்னைக்கு வரைக்கும் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுலயும் ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்க ஆய்வாளர்கள் அந்த போட்டோவை மைக்ரோஸ்கோப்ல ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த மோனாலிசாவோட கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்கள்ல ஆங்கில எழுத்தான எல் மற்றும் டி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸ் மூலமா டா வின்சி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அவங்களோட கருத்தை உலகத்துக்கு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல் டி இருக்கு இல்லையா, அதாவது லியோனார்டோ டா வின்சி அப்படின்ற பேரை தான் அவரு அந்த மோனாலிசாவோட கண்கள்ல பதிஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நேரத்துல மற்ற ஓவியர்கள் அவங்க வரைஞ்ச ஓவியத்தோட அடியில தான் அவங்களுடைய சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா லியோனார்டோ டா வின்சி எல்லாத்தையுமே தாண்டி அந்த மோனாலிசா ஓவியத்தோட கண் இருக்கு இல்லையா, அதுல அவருடைய கைரேகையை போட்டிருக்காரு. இப்போ ஜெமினி ஏஐல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லாத நேரத்துல ஒரு மனிதன் 15 வருஷங்கள் செலவு பண்ணி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த தியாகம், அவர் எவ்வளவு பெரிய கலைஞர் அப்படின்றத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த மோனாலிசா ஓவியம் இருக்கு இல்லையா, இந்த மோனாலிசா ஓவியத்துல அந்த பொண்ணு தன்னோட தலையில ஒரு மெல்லிய துணியை வச்சிருப்பாங்க. இதை கூட அந்த மோனாலிசா ஓவியத்துல எங்களால தெளிவா பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ இப்படிப்பட்ட நுணுக்கமான சில அம்சங்களோட தான் மோனாலிசா ஓவியம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த மோனாலிசா ஓவியத்துக்கு பின்னாடி ஒரு குட்டி பாலமும் இருந்திருக்கு. சோ இத ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்கள் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல டா வின்சி ஒரு வாசகத்தை எழுதியிருக்காரு. The answers lies here அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எழுதினதுக்கு அப்புறமா 72 அப்படின்ற நம்பரையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ இத பார்த்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த மோனாலிசா ஓவியத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியம் அந்த பாலத்துல தான் இருக்கு அப்படின்னு அந்த பாலத்தை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடினவங்க கடைசியா இத்தாலியில தான் அந்த பாலம் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாலத்தை போய் பார்க்கும்போது அந்த பாலத்துல 1472 அப்படின்னு எழுதியிருக்கு. அதாவது அந்த பாலம் நிர்மாணிச்ச ஆண்டா கூட அது இருக்கலாம். சோ அதைத்தான் டா வின்சி தன்னுடைய படத்துல 72 மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றும் இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓவியம் வரையும் போது மோனாலிசா அப்படின்ற பொண்ணு கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அதை கூட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இதை எப்படி உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போதைய காலகட்டத்துல கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் உடுத்துற உடையதான் மோனாலிசா ஓவியத்துல அந்த பொண்ணு உடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா மோனாலிசா ஓவியத்துல இருந்த பொண்ணும் கர்ப்பமா தான் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க கேள்வி, இந்த மோனாலிசா யாரு, இந்த ஓவியத்துல இருக்க பெண் யார் அப்படின்ற கேள்விதான் எல்லார்கிட்டயுமே இருந்திருக்கு. சோ இதுக்கும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மோனாலிசா அப்படின்ற பொண்ணு அரச பரம்பரையை சார்ந்த ஒரு பொண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே நேரத்துல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஓவியர் 15 வருடங்கள் செலவு பண்ணி ஒரு பொண்ணை வரைஞ்சிருக்காருன்னா அது அவருக்கு ஒரு நெருக்கமான பொண்ணாதான் இருந்திருக்கணும். பொண்ணு அவருடைய காதலியாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி அவருடைய அம்மாவாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாவின்சி அவரு ஒரு பொண்ணா பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பாரு அப்படின்றத கற்பனை பண்ணி வரைஞ்ச ஒரு ஓவியம் தான் மோனாலிசா ஓவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உண்மையாக்குறதுக்கு அவரையும் அவர் வரைஞ்ச மோனாலிசா ஓவியத்தையும் ஒப்பிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மோனாலிசா அப்படின்றது என்னைக்குமே ஒரு புரியாத புதிரா தான் இருந்திருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் அருண், கேமராமேன் லிஷியரனுடன். நன்றி, வணக்கம்.